வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா நான் பண்ண தப்புலாம் சின்ன சின்ன விஷயத்தெலாம் நான் மிஸ்டேக் பண்ணி சரியில்லாமல் செஞ்சு தான் அப்புறம் சரி பண்ணிக்கினே வரேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறத விட இப்படி செய்யக்கூடாதுன்றத முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும். ஒரு சில பேருக்கு பேசிக்காக இப்போ தான் விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நீங்களே வந்துடுவீங்க மக்களே. இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் கொய்யா மரத்துலேயே ஊடு பயிராக மல்லிகைப்பூ செடி நட்டேன்னு. இந்த குண்டு மல்லி நட்டனால எனக்கும் குண்டு மல்லிக்கும் ராசி இல்லையே ஒன்றும் தெரியல, சுத்தமாக அடி மேலே அடி. இந்த செடியில் நான் செலவு பண்ணதை விட தலைக்கு வச்சுக்கின பூ தான் மிச்சம். அப்படி ஒரு ஆசையாக நம்ம முடிச்சிட்டோம், நம்ம பார்த்தோம், நம்ம தலையில் வச்சுக்கணும், இப்படி தான் செடி பூ பூக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் கிடைச்ச அனுபவமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வருமானம்னு சொல்லலாம். மக்களே, இந்த குண்டு மல்லி செடி வச்சுக்கிறவங்க உண்மையிலேயே பெரிய ஆளுங்க தான். நிறைய பேர் செடியை வச்சுட்டு அதுக்கு என்னென்ன பராமரிக்கணும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க இல்லையா. ஒரே மிஸ்டேக்கு அதுதான் நான் பண்ணது. இந்த பக்கத்துலேயே இருந்து என்னால் பார்த்துக்க முடியாத ஒரு காரணத்தினால இந்த செடி இந்த மாதிரி ஒரு கோட்டையை விட்டுட்டு இப்போ நிற்கிறேன். இது மரம் வளர்ந்து போய் பூ பூக்கலை, மருந்து அடித்தாலும் பூச்சி கண்ட்ரோல் ஆகலை. அதுவும் இல்லாமல் நான் பழமர செடியில் மல்லிகைப்பூ வச்சதுனால எனக்கு பூச்சிக்கு மருந்து அடிக்க விருப்பம் இல்லை. அதனால் பிடுங்கி வேறு பக்கம் நட்டுட்டு அதை மருந்து அடிக்காமல் ஆர்கானிக்காக விட்டுடலான்னு சொல்லிட்டு மக்களே இப்போ பெரிய வேலையை ஒன்று பார்த்துருக்கேன். பாருங்கள் மக்களே, இந்த என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ செடியும் வளர்ந்து போச்சு இல்லைங்களா, ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து அந்த வச்சா அதான் முறை மல்லிகைப்பூ செடிக்கு. அப்படி வச்சோம்னா அது கரெக்டாக வளரும். இப்போ நான் பார்த்த வேலைக்கு அது 3 வருஷம் செடி ஆகிப்போச்சு. அது எனக்கு அப்படியே மாட்டை விட்டு மேய்க்கவோ தேவையில்லைன்னு தூக்கி போடவும் எனக்கு விருப்பமே இல்லை. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அதில் என்ன தான் ஆகுது, இதுக்கு மேலேயும் அதை விடக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் போச்சு. அதனால் செடியை மல்லிகைப்பூ செடியை ஒரு செம்மண்ணில் வைக்கணுன்றதுனால செம்மண் மெனக்கெட்டு அது ஒரு லோடு வர வச்சு ஆட்டு சாணி செம்மண் எல்லாம் கலந்து மக்களே இந்த இடத்துல வைக்கணும்னு ஐடியா பண்ணிட்டேன். இது சரியாக வருமா என்னான்னு தெரியாது. என் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வருதா இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணலை. நான் இதை எத்தனையோ தடவை உங்ககிட்ட கெஞ்சிருக்கேன், கேட்டிருக்கேன். யாரும் கமெண்டில் சொல்லவும் இல்லை. நானும் சரி ஊடு பயிரை அப்படி வைக்கக்கூடாதுன்னு தெரியாமல் வச்சுட்டேன். இப்போயாவது நான் பிடிங்கி வைக்கிற விதம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. பாருங்கள் மக்களே, இதுக்கு மேலே மறுபடியும் செடியை வச்சு ஆட்டு சாணியை கொட்டி அப்புறம் செம்மண்ணை கொட்டி இப்போ வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடலை மக்களே. எப்படியா இருந்தாலும் விவசாயத்தில் நானும் நிலச்சி நின்றுவோம். பாருங்கள், என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இப்படிலாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் சில பேர் தெரியப்படுத்த மாட்டாங்க, ஆனால் நான் தெரியப்படுத்துகிறேன். இது எனக்கு ஒரு பெரிய அசிங்கமே கிடையாது. ஏன்னா நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். மற்றவங்களுக்காகலாம் நான் வேலை செய்யலை, எனக்காக நான் வேலை செஞ்சு கற்றுக்குறேன். இப்படிலாம் அனுபவப்பட்டேன்றது எனக்கு பெரிய பாடம். இதை நான் சலிக்கவே இல்லை, ஏன்னா விவசாயத்தை விட்டுருவே கூடாதுன்னு. பாருங்கள் மக்களே, செடியை நடுறதுக்கு எல்லாமே 2 நாளுக்கு முன்னாடி குழி எடுத்து அதில் காய விட்டு செம்மண்ணை கொட்டி வச்சுட்டேன் மக்களே. இது இப்போ நீங்கள் செடி வச்சதை பார்க்குறீங்க. செடி வச்சு 3-4 நாள் ஆகுது. இந்த தழையெல்லாம் கொட்டி தான் துளுக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. இதுக்கப்புறம் இந்த செடி எப்படி வருது, நம்ம அதில் என்ன செய்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இப்போயாவது சொல்லுங்கள் நான் செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு. ஓகே, பாய் மக்களே. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.